Hello guys, welcome back to Gaily Got YouTube channel. I'm Sravanakumar, recent educator. Yes, இந்த வீடியோ பார்த்தா ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். ஃபார் எவ்ரி ஒன், பிகினரா இருக்கேன், ரிப்பீட்டரா இருக்கேன், நான் பிகினர் எங்க ஸ்டார்ட் பண்றேன்னு தெரியல, ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார், எப்படி கொண்டு போறேன்னு தெரியல, நான் ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் படிச்சிட்டு இருக்கேன், மெயின்ஸ் எங்கிட்ட பேலன்ஸ் பண்றேன்னு தெரியல, நான் மெயின்ஸ் மட்டும் தான் படிச்சிட்டு இருக்கேன், ப்ரிலிம்ஸ் எனக்கு ஸ்பீடு போயிருமோன்னு பயமா இருக்கு, இப்படி இருக்கவங்களா இருக்கட்டும். இல்ல சார், நான் ரிப்பீட்டர் எல்லாமே படிச்சிட்டேன், பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஸ்பீடு சூப்பரா வருது, மெயின்ஸ்ல லாக் ஆகுது, நான் என்ன பண்ணும்? ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவாக தான் இருக்க போது. டெஃபினட்டா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மற்ற எல்லாத்த விடவும் பெஸ்ட் அண்ட் சூப்பராக இருக்கும் போது லாஸ்ட் வர பாருங்க. பிகினர்ஸ்க்கும் இருக்கும், ரிப்பீட்டர்ஸ்க்கும் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. சூப்பராக பார்ப்போம், சரியா? ஓகே, உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஒரு இன்ட்ரோ. ஸோ நம்ம ரிப்பீட்டர் பேட்ச் 3.2 இப்போ தமிழில் போயிட்டு இருக்கு. கம்மிங் 27th மண்டே அன்னையிலேருந்து என்ன சார் ஒன்று நியூவாக லான்ச் பண்ண போகிறோன்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கிளாஸ், லைவ் கிளாஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கிளாஸ் லைவாக ரிப்பீட்டர் பேட்ச்ல ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ரிப்பீட்டர் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அது ஆல்ரெடி கிடைச்சிரும். இல்லை சார், நான் இது வரைக்கும் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் தி பெஸ்ட் டைம் டு பர்ச்சேஸ் திஸ். உங்களுக்கு இது வரைக்கும் லைவ் கிளாஸ் மட்டும் தான் போயிருக்கும். இதுக்கு மேலே வர டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கோர்ஸு, இதுக்கு முன்னாடி இந்த லைவ் செஷனுமே இருக்கும். நீங்கள் ரெக்கார்டிங்கில் எப்போ இருந்தாலும் பார்த்துக்கலாம். இட்ஸ் கிவ் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இன் மெயின்ஸ். இது ரெண்டு தான் நம்ம மெயின்ஸில் லாக் ஆகும். இதுவும் கொடுப்பாங்க. இப்போ ஸ்பெஷலாக கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கிளாஸ் நான் தான் எடுக்க போறேன். இதுக்கு பின்னாடி டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம அதை சூப்பராக டெலிவரி பண்ணி நல்லபடியாக படிச்சு பாஸ் ஆகும், சரியா? ஓகே, உள்ள போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் மை டெலிகிராம், திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்றவங்க இதில் என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உள்ள போவோமா? ஃபர்ஸ்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி விஷயம் சொல்ல விரும்புகிறவங்ககிட்ட என்னன்னா, யாராக இருந்தாலும் நீங்கள் பிகினராக இருங்க, ரிப்பீட்டராக இருங்க, நோ இஷ்யூ. எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பேசிக். இதை 100% ஸ்ட்ராங் பண்ணுங்க. இதை பண்ணாலே நீங்க ரீசனிங்ல சூப்பரா பண்ணிடலாம். இதை பத்தி ஒரு டீட்டெயிலா சொல்றேன், ஒரு ஓவராலா இப்ப சொல்றேன். அடுத்து ஸ்பீடு. பேசிக் உங்களுக்கு 100% ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஸ்பீடு உங்களுக்கு 200% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ரெண்டுமே நீங்க அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்த வருஷம் சக்சஸ் உங்களை தேடி வந்து கழுத்துல மாலையாக விழுவும், சரியா? கண்டிப்பா நடக்கும். ஓகே, ஸோ உள்ள போயிடலாம். பிகினர், ரிப்பீட்டர் யாரா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுன்ற தெளிவா சொல்றேன், ஃபுல்லா நோட் பண்ணுங்க, சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்க வேண்டிய டாபிக் கோடிங் டிகோடிங். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எதுக்கு சார் கோடிங் டிகோடிங்? என்ன நான் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஆப்டிடியூட்ல நம்பர்ஸ் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும்ல. அடிஷன், சப்ராக்ஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி ரீசனிங் பொறுத்தவரை ஆல்பபெட்ஸ் ரொம்ப முக்கியம். அது கோடிங் டிகோடிங் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த ரீசனிங் டோட்டல் டாபிக்லுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். படிச்சவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால கோடிங் டிகோடிங்ல ஆரம்பிங்க. டு த கோர் இறங்கி ஃபுல்லா பாருங்க. கோடிங் டிகோடிங் தான் சார், நான் ஃபர்ஸ்ட் பிகினர் சைனீஸ் டிகோடிங், கோடிங் டிகோடிங் மட்டும் படிச்சு நான் போயிட்டு அடுத்த டாபிக் படிச்சிடறேன். இன்னும் அது பண்ணாதீங்க, தப்பா பண்ணாதீங்க. ரிப்பீட்டர்ஸ் அக்ரி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிகினராகவே எல்லா டாபிக்கும் முடிச்சிருவீங்க. ஒரு நிமிஷம்ப்பா, ஒரே நிமிஷம். ஓகே, பிகினர் லெவல்ல எல்லா டாபிக்குமே முடிச்சிருவீங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ் லெவல்ல ஆரம்பிக்க மாட்டீங்க, அதான் பிரச்சனை. கரெக்ட் தானே? ரிப்பீட்டா சொல்லுவீங்கல்ல. இந்த பிகினர் நீங்க படிக்கும் போதே இப்ப கோடிங் டிகோடிங் படிக்கிறீங்கன்னா இதுல எக்கச்சக்கமான டாபிக் இருக்கு. சைனீஸ் டிகோடிங் இருக்கு, சிம்பிள் பேஸ்டு கோடிங் டிகோடிங் இருக்கு, நம்பர் பேஸ்டு இருக்கு, பேராகிராஃப் பேஸ்டு இருக்கு, மிஸ்ஸிங் கோடிங் டிகோடிங், கோடிங் டிகோடிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதுல 0 to 100 ஃபுல்லா, தட் மீன்ஸ் ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ், அந்த மாதிரி ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஒரு பிகினரா நீங்க ஆரம்பிக்கும் போதே இப்படி படிச்சீங்கன்னா அது டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் இப்போ வரைக்கும் 3-4 இயர்ஸா பாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பிலிம்ஸை மட்டும் முடிச்சுட்டு மார்க் டெஸ்ட் போட்டு எக்ஸாம் போயிட்டே வந்துருவாங்க. மெயின்ஸுக்கு எங்க ஆரம்பிக்கவே தெரியாது. மறுபடியும் மெயின்ஸுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்ற ஒரு சோம்பேறித்தனம், மலப்பு வந்து அதை ஆரம்பிக்கவே மாட்டாங்க. எல்லாமே அரைக்குறையா மெயின்ஸ் படிச்சு படிச்சு ஒரு எக்ஸாம் போகும்போது ஒவ்வொன்று புதுசா இருக்கும், அப்படியே லேக் ஆகி உட்காந்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க பேசிக் படிக்க ஆரம்பிக்கும் போதே ஃபுல்லா படிச்சுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்க வேண்டிய டாபிக் கோடிங் டிகோடிங், நெக்ஸ்ட் டைரக்ஷன் டிஸ்டன்ஸ், தேர்டு பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் ஃபோர்த் இன்இக்வாலிட்டி, ஃபிஃப்த் சிலாஜிசம். நெக்ஸ்ட் இது மூணையும் சேர்த்து படிங்க. செவன்த் டாபிக்காக சிக்ஸ்த் ப்ரிஃபரன்ஸா இதை கொடுங்க. ஆல்பா நியூமரிக், ஆல்பபெட், நம்பர் சீரிஸ் மூணுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். எக்கச்சக்கமான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இருக்கு இதுக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து படிங்க. அதுக்கப்புறம் நீங்க கொடுக்க வேண்டிய ப்ரிஃபரன்ஸ் செவன்த் ஆர்டர் அண்ட் ரேங்கிங், அடுத்து பேர் டெஸ்ட் 8, அதுக்கப்புறம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பசில் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் சீட்டிங்ஸ். இதுதான் நீங்க கொடுக்க வேண்டிய 9th ப்ரிஃபரன்ஸ். இது ஏன் சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் 50 to 60% ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுலயே வந்துடும். ஃபார் போத் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். அப்புறம் எதுக்கு சார் நம்ம தரம் படிக்கணும், இதை மட்டும் படிச்சிடலாமானா
போட முடியாது, எல்லா கொஸ்டினும் போட முடியாது. அதனால தான் மற்றெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு இது வர சொல்றேன். இது எல்லாம் படிக்கும் போதே உங்களுக்கு இது கவர் ஆயிடும். எப்படி அப்ரோச் பண்ணுன்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதனால தான் சொல்லி இதெல்லாம் முடிச்சுட்டீங்க வாங்க. அதுக்கப்புறம் 10th நீங்க கிரிட்டிக்கல் ரீசனிங், 11th டேட்டா சஃபிஷியன்சி. கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் மெயின்ஸ்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கைஸ். இந்த பசில் சீட்டிங்குமே நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ சீட்டிங் ஆரம்பிக்கிறீங்கன்னா, சீட்டிங்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லீனியரா இருக்கும். லீனியர் சீட்டிங் இருக்குல்ல, LINEAR லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இது ஆரம்பிங்க. இது உங்களுக்கு பேசிக் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா புரிஞ்சாதான் இதுக்கப்புறம் இதை வச்சு வர சர்க்குலருக்கு அப்புறம் வர ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், பென்டகன், ஹெக்ஸகன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரியும். பசில் சீட்டிங்லயுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளாட் பசில் ஆரம்பிங்க. இதில் ஆரம்பிச்சாதான் கரெக்டா உங்களுக்கு அந்த ஆர்டர் ஈஸியா எல்லாமே புரியும். 2 above 3 above, பிட்வீன்ல 2 above 3 below 4, 1 அபோவ்க்கு மேல 3 below, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியது லீனியர், பசில்ஸ் ஆரம்பிக்க வேண்டியது பிளாட். இதை படிச்சுட்டா மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே உங்களுக்கு டெரைவ் ஆகி வந்துடும். இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா டேட்டா சஃபிஷியன்சி வாங்க. ஏன்னா இதெல்லாம் கம்பைன் பண்ணதான் டேட்டா சஃபிஷியன்சி. ஒரு பீட்டருக்கு தெரியும் டேட்டா சஃபிஷியன்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைனா டேட்டா சஃபிஷியன்சி கொடுப்பாங்க. சரியா? ஸோ இதுதான்ப்பா ரீசனிங் டாபிக்ஸ்ல நீங்க இந்த மாதிரி அப்ரோச் பண்ணீங்கன்னா, பிகினிங்ல படிக்க ஆரம்பிக்கும் போது பண்ணீங்கன்னா, நான் டெஃபினட்டா சொல்றேன் 1 year இஸ் மோர் டு கிளியர் திஸ் எக்ஸாம். ஏன்னா ரியல் எக்ஸாம்ல மற்ற எல்லா சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது ரீசனிங்ல உங்களுக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ். நான் போய் சொல்லலை, பின்னாடி வச்சிருக்கேன், அதை காட்டுறேன். நான் சொல்ற பாயிண்ட் மற்ற எல்லா டாபிக் இங்க இருக்கு பாத்தீங்களா? என்ன சொல்ல வரேன்னா, ரியல் எக்ஸாம்ல உங்களுக்கு ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், சில எக்ஸாம்ல கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் தான் உங்களுக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கும். GHCS ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கும். சிம்பிளா சொல்ல பாருங்க, பிலிம்ஸ்ல SBPயோட 30 கொஸ்டின் 30 மார்க், SBI கிளர்க்ல 35 கொஸ்டின் 35, IBSPயோட பாருங்க 35 கொஸ்டின் 40 மார்க் பிலிம்ஸ்லயே. அடுத்து 35 அவுட் ஆஃப் 35, 40 ஆஃப் 40, 40 ஆஃப் 40. பிலிம்ஸ் இஷ்யூ இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன். எக்ஸாம் வரப்ப நான் கொடுக்குற மேரத்தான்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதுமானது. இதை தாண்டி மார்க் டெஸ்ட் போட்டாலே ஸ்பீடுக்கு உங்களுக்கு போதுமானது. நம்ம ரியல் கேம் இதுதான். இந்த மெயின்ஸோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க. பிலிம்ஸ் ஒன்லி ஃபார் ஃபில்டர் ப்ராசஸ். இதுவே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. பிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டாலே பேங்க் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டே நம்ம நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. பிலிம்ஸ் உங்களை வடிகட்டி தள்ளுறதுக்கு மட்டும்தான். இந்த ரியல் கேம் பிகின்ஸ் அட் மெயின்ஸ். அதனால தான் இதுக்கு பேர் மெயின்ஸ்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெயினான பாயிண்ட் இங்கே தான் இருக்கு. இது ட்ரைலர், இதுதான் மெயின் பிக்சர். இந்த மாதிரி ஸோ இது பாஸ் ஆனாதான் உங்களுக்கு மெயின்ஸ். இதுல தான் உங்களுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கா, நீங்க பேங்கர் ஆகிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கான்னு உங்களை செக் பண்ண போறது. இதுதான் எல்லாமே பாருங்க. 40 கொஸ்டின் 60 மார்க் வெயிட்டேஜ், 50 கொஸ்டின் 60 மார்க் வெயிட்டேஜ், அடுத்து 40 கொஸ்டின் 60 மார்க் வெயிட்டேஜ், 40 60, 40 50, 40 50. என்ன சொல்ல வரேன்னா, பேங்க் எக்ஸாம்ல ஓவராலா கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரீசனிங் தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் மார்க் இருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டோட்டலா 200 மார்க் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 50% ஆஃப் மார்க், தட் மீன்ஸ் 1/4 ஆஃப் மார்க் உங்களுக்கு ரீசனிங்ல தான் இருக்கு. மினிமமா சொல்றேன் 50 மார்க், ஒரு 1.5 கூட வச்சுக்கோங்க. 1.5 ஆஃப் மார்க் உங்களுக்கு ரீசனிங்ல தான் இருக்கு. ஸோ அப்போ அதுல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். அதை நீங்க ஸ்ட்ராங் பண்ணாதான் உங்களுக்கு ஓவராலா மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெயின்ஸ்ல தான்ப்பா ரீசனிங்கோட வெயிட்டேஜ் உங்களுக்கு பயங்கரமா டிஃபரன்ஸ் தெரியும். பிலிம்ஸ் கூட ஆல்மோஸ்ட் எல்லாம் போடுவாங்க. மெயின்ஸ்ல நீங்க போடுற ஒரு பசில், ஒரே ஒரு பசில் 5 கொஸ்டின் பயங்கர டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா 5 மார்க் மெயின்ஸ்ல சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு நான் என்ன சார் பண்ணலாம்? பிகினரா நான் என்ன பண்ணலாம்? பிகினர், ரிப்பீட்டர். சரியா? ஸோ பிகினர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, நான் ஒரு ஆர்டர் சொன்னேன்ல, இந்த ஆர்டர்ல அந்த 15 டாபிக்கும் படிங்கன்னு. ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர்ல பிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் வரைக்கும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது இதுதான். நெக்ஸ்ட் இதை முடிச்சதுக்கு அப்புறம் செக்ஷனல் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். செக்ஷனல் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த செக்ஷனல் டெஸ்ட், ரீசனிங் செக்ஷனல் டெஸ்ட் போடும்போது ஃபர்ஸ்ட் பிலிம்ஸை போடுங்க, அடுத்து மெயின்ஸ் போடுங்க. பிலிம்ஸ் போடும்போதே உங்களுக்கு என்னென்ன டாபிக்லாம் வருது, எது எதெல்லாம் வரல நீங்க அனலைஸ் பண்ணிடுவீங்க. டீப்பா அனலைஸ் பண்ணுப்பா. டெஸ்ட் போறதை பார்த்தா டீப்பா அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்தெந்த டாபிக்லாம் வரலையோ அதெல்லாம் டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுங்க. டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுங்க. சரியா? இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் போட்டு முடிக்கும் போதே நீங்க ஒரு 80 to 90% ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் இதை பேசிக்கு மெயின்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு
செக்ஷனல் டெஸ்ட் போடுவீங்க. செக்ஷனல் டெஸ்ட் முடிச்சுட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட் போடும்போதே ஒரு 80 to 90% கேப்பபிள் டு கிளியர் திஸ் எக்ஸாம் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஃபுல் மார்க். இது எல்லாமே சைட் பை சைட் போத் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே சைமல்டேனியஸா பண்ணிட்டு வரணும். பிலிம்ஸ் டு மெயின்ஸ் ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் பிலிம்ஸுக்கும் போடுங்க, செக்ஷனல் டெஸ்ட் மெயின்ஸுக்கும் போடுங்க. அது ரெண்டுக்குமே டாபிக் வைஸ் டெஸ்ட் பிலிம்ஸும் போடுங்க, மெயின்ஸும் போடுங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் மார்க் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு போடுங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 90 டேஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். 90 டேஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். பிகாஸ் நமக்கு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இந்த கேலண்டர் இயர்ல டிஃபால்ட்டா வர எக்ஸாம்ஸ் எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஆகஸ்ட் 22 நினைக்கிறேன். SBPO. அப்போ இப்போ என்ன மந்த்? ஏப்ரல் விட்டுருங்க, எலெக்ஷன் அதுன்னு போயிடும். மே, ஜூன், ஜூலை, ஆல்மோஸ்ட் ஜூலையா ஆகஸ்ட் 22 தான்றப்போ 90 ஒரு 100 டேஸ் கிட்ட நமக்கு ரிமைனிங் இருக்கு. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு மினிமமா ஃபார் 90 டேஸா டெஃபினட்டா எடுக்கும். இந்த 90 டேஸை எதை பத்தியும் ஒரி பண்ணாம உட்காந்து ஃபுல் ஃபிளஜ்டா இதை நான் சொன்ன மாதிரியே நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் போகும்போதே உங்க கான்ஃபிடென்ட் வேற லெவல்ல இருக்கும். பிலிம்ஸ் போறதுக்குள்ளேயே நீங்க மெயின்ஸ்க்கே ரெடி ஆயிருவீங்க. இந்த மாதிரி இருக்கும். நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க மக்களே, சீரியஸா சொல்றேன். 100%, 110% கூட வச்சுக்கலாம். 110% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபார் பிகினர்ஸ். ரிப்பீட்டர்ஸ் நான் என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க ஈகோவை ஒதுக்கி தள்ளுங்க. நான் ரிப்பீட்டர்ன்றதை மறந்துடுங்க, சரியா? உங்களுக்கு எது வரலையோ ஒரு டாபிக் வரலன்னா அகைன் பேசிக்ல இருந்து படிங்க. நீங்க இப்ப எனக்கு சிலாஜிசம்ல ஒன்லி a few எனக்கு தெரியல சார், இன்இக்வாலிட்டிலே எனக்கு சில அந்த எய்தரா டாபிக்ஸ்லாம் எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, எய்தரால எனக்கு கான்செப்ட் புரியல, ஒரே ஒரு எய்தரா தான் தெரியுது, இன்னொரு எய்தரா தெரியல, தப்பே இல்லை. பேசிக்கை பிரஷ் அப் பண்ணுங்க. பேசிக்கை பிரஷ் அப் பண்ணுங்க ரிப்பீட்டர்ஸ். இது இதுதான்ப்பா நிறைய பேர் பண்றது. அப்ப இப்ப நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, இப்போ நம்ம பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்து படிக்கிற பிகினர்ஸ் பிலிம்ஸ் படிக்கும் போது மெயின்ஸ்க்கும் படிப்பான். பட் நீ என்ன பண்ண? பிலிம்ஸை படிச்சுட்டு பிலிம்ஸுக்கு ஃபுல் டெஸ்ட்டை போட்டுட்டு டைரக்டா பிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் மெயின்ஸை பார்க்கறேன்னா என்ன பண்ண முடியும்? பார்க்கவும் முடியாது, ஃபுல்லா படிக்கும். ஒரு டாபிக்ல மெயின்ஸை ஃபுல்லா படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. படிச்சிருக்க மாட்டீங்க. ஏதோ இப்பதான் ஒன்னு ஒன்னா தட்டி வந்துட்டு இருப்பீங்க. ஸோ தெரியலன்னா பேசிக்கை ஃபுல்லா முடிங்க. பேசிக்னா பிலிம்ஸ் பேசிக் சொல்ல, மெயின்ஸ் லெவல் பேசிக்கும் பிரஷ் அப் பண்ணுங்க. எல்லா டாபிக்லயும் ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குன்னா என்னென்ன மெயின்ஸ்ல இருக்கோ, கோடர் இன்இக்வாலிட்டி இருக்கு, ஃபில்லர் பேஸ் இன்இக்வாலிட்டி இருக்கு, எய்தரார் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் படிங்க. சிலாஜிசம்ல எக்கச்சக்கமான சிலாஜிசம் இருக்கு. ரிவர்ஸ் சிலாஜிசம், கோடர் சிலாஜிசம், கன்க்ளூஷன் பேஸ் சிலாஜிசம், ஃபில்லர் பேஸ் சிலாஜிசம், பேராகிராஃப் பேஸ் சிலாஜிசம், இதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா தெரியாதா? இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. பேசிக்கை பிரஷ் அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இது அப்படியே உல்டாவா பண்ணுங்க. ஃபுல் மார்க் டெஸ்ட். ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுங்க. ஃபுல் மார்க் டெஸ்ட் ரீசனிங் மட்டும் சொல்ல, எல்லாத்தையும் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், இந்த மாதிரி மூணையுமே எடுங்க. மூணையும் எடுக்கும் போது தான் அந்த ப்ரெஷர்ல நீங்க ரீசனிங் எப்படி போறீங்கன்னு தெரியும். நீங்க ரீசனிங் மட்டும் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகா அப்படியே எடுப்பீங்க, ஃபர்ஸ்ட் மைண்ட்ல உட்காந்து போட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்க இங்கிலீஷ் அடி வாங்கி, ஆப்டிடியூட் அடி வாங்கி, ரீசனிங் போகும்போது மிதி வாங்கின மாதிரி ஆயிடும். அப்ப அந்த ப்ரெஷர்ல நீ என்ன ஒர்க் பண்றியோ அதுதான் ரியல் எக்ஸாம்லயும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுங்க. 3 மார்க் டெஸ்ட் எடுங்க. 3 மார்க் டெஸ்ட், ஃபுல்லஸ்ட் மார்க் டெஸ்ட் எடுங்க. பிகாஸ் நீங்க போற டெஸ்ட் ஒன்று ஈஸியா இருக்கலாம், இல்ல மாடரேட்டா இருக்கலாம், இன்னொரு ஹார்ட் லெவலா இருக்கலாம். அது எப்படி வேணா இருக்கட்டும். 3 டெஸ்ட் எடுங்க. 3 டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பாத்துக்கிறேன். பார்த்து ரெக்கார்ட் ஆகுது. ஐயோ எழுத போயிடுச்சா? சரி, ஓகே. பிகினர் மூவிட்டு ரிப்பீட்டர்ஸ் இருக்கட்டும். ரிப்பீட்டர் நான் சொன்னது ஃபர்ஸ்ட் பேசிக் பிரஷ் அப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபுல் மார்க், அண்ட் தென் ஃபுல் மார்க் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன், ஃபுல் மார்க்ல எஸ் 3 டெஸ்ட் போடுங்க. 3 டெஸ்ட்லயுமே என்ன மிஸ்டேக் பண்றீங்க ஒரு நோட்டை போட்டு எழுதுங்க. டைம் நான் அதிகமா எடுக்கிறேனா, இல்ல எனக்கு அதுல என்ன கான்செப்ட் கிளாரிட்டி இல்லாம இருக்கா, இல்ல நான் இந்த இடத்துல அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிருக்கணுமா அப்படின்றத ஒரு நோட்டை போட்டு எழுதுங்க. அந்த 3 டெஸ்ட்டுக்கும் டீட்டெயிலா ஒரு டெஸ்ட்டுக்கு 2 பேஜ் நீங்க எழுதினாலும் பரவாயில்ல. டோட்டல் 6 பேஜ் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் வாங்க. ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் வாங்க. இந்த செக்ஷனல் டெஸ்ட் போடும்போது இதில் நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவுமே இதில் வரக்கூடாது. வந்துச்சுன்னா மறுபடியும் ஃபுல் மார்க் டெஸ்ட் போடுங்க, அனலைஸ் பண்ணுங்க. இது வராத வரைக்கும் செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா டாபிக் வைஸ் டெஸ்ட். அப்படியே உல்டாவா டாபிக் வைஸ் டெஸ்ட் போடுங்க. எதுக்கு சார் நான் இதுக்கு மேலே டாபிக் வைஸ் டெஸ்ட்? இங்க தப்பு பண்ணியா, இங்க தப்பு பண்ணி இங்க தப்பு வராம இருந்துச்சா, ஓகே கரெக்ட். இதுல புதுசா ஒரு தப்பு பண்ணிருப்பீங்கல்ல, அந்த தப்பை நீங்க டாபிக் வைஸ் டெஸ்ட்ல தான் அனலைஸ் பண்ணும். இதை முடிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் கேப்பபிள் டு கிளியர் திஸ் எக்ஸாம். இது எல்லாத்தையும் நீங்க ஆகஸ்ட்ல எக்ஸாம் வருதா, ஆகஸ்ட்ல என்ன வரும், மே, ஜூன், ஜூலையா? எஸ், ஜூலை.
ஜூலை எண்டுக்குள்ள முடிச்சிருங்க. இது எல்லா இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவும் ஜூலை எண்டுக்குள்ள முடிச்சிங்கன்னா ஆகஸ்ட் உங்களுக்கு 22 எக்ஸாம் வரப்போ பிலிம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க மெயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது இதுல பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டெஃபினட்டா நோட்டை போட்டு எழுதுங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த நோட்டை பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. அப்பதான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு நீங்க உங்களுக்கு மைண்ட்ல ஏறும். டெஸ்ட் போடும்போது ஐயோ இந்த தப்பை நம்ம பண்ணியிருக்கோம், இந்த எக்ஸாம்ல இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் ஏறும். இது எல்லாத்தையும் கலெக்டிவா நோட்டை போட்டு எழுதிட்டு எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் போட்டோம்னா நோட்டை பார்த்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கும்பனாலையும் ஒரு அடிச்சுக்க முடியாது. பிகாஸ் எல்லா தப்பையுமே நீங்க இங்கே பண்ணிட்டீங்க. ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிட்டீங்க, மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிட்டீங்க, மிஸ்டேக்ஸ் அகைன் வந்ததையும் கரெக்ட் பண்ணிட்டீங்க, டாபிக் வைஸ்ட் வந்ததையும் கரெக்ட் பண்ணிட்டீங்க. இது எல்லாம் போட்டு ஃபுல் பேக்கேஜ் தான் நீங்க ரெடியா இருக்கீங்கன்றப்போ இந்த நோட் இருக்குல்ல, லைஃப் சேஞ்சிங் நோட். உங்களுக்கு தொலைச்சிடாதீங்க, விட்டுறாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. எந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த நோட்டை விட்டுறாதீங்க. மெயின்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு மாதிரி நோட்டை ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா பண்ண தப்பு எதையுமே பண்ணாமல் இருந்தாலே எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒரு எக்ஸாம்லையும் நீங்கள் போகும்போது பண்ண தப்பே திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுனால தான் நம்ம ஃபெயில் ஆகணும். பண்ண தப்பை அகைன் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு தெரியணும். அதுக்கு தான் நோட்டு. அந்த தப்பை பண்ணாமல் இருந்தால் மெயின்ஸ் பாஸ் ஆகலாம்ல. சூப்பர்ல கைஸ். நெக்ஸ்ட் 100 days டெடிகேட்டடா ஃபுல் 100 என்ன மீறி இந்த உலகத்துல எவனும் படிக்கிறடா அப்படின்னு வெறித்தனமா படிங்க. சரியா, நான் சீரியஸா சொல்றேன். இந்த அடுத்த 100 நாள் படிக்கிறவன் மட்டும்தான் அடுத்து பாஸ் ஆகுவான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் காம்படிஷன் எந்த லெவல்ல பீக்ல போயிட்டு இருக்குன்னு. நான் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன்னா எல்லாரும் படிப்பான். உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அடுத்த 100 நாளும் நீங்க நல்லபடியா படிச்சு உங்க மனசாட்சிக்கு உறுத்தாம இருந்தா போதும். நான் இந்த 100 நாள் படிச்சேன். நான் சார் சொன்னார்ல அன்னைக்கு, இன்னைக்கு என்ன ஏப்ரல் 21 நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஏப்ரல் 21 சார் சொன்னாரு, எலெக்ஷன் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, இதை மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன், நான் படிச்சேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை வேணும். அதை சொல்ல, இந்த 100 நாள் பேய் மாதிரி படிக்கணும். எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அது இதெல்லாம் எதையும் யோசிக்காதீங்க. போதும், பண்ணது போதும், விட்டது போதும். பண்ண பாஸ்ட் இஸ் பாஸ்ட். 100% டெடிகேட்டடா கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களுக்கு வீடியோஸை கொடுக்குறேன். சேர்ந்து சக்ஸஸ் ஆகும். சரியா? ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ.